أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا الله في أيام معدودات فمن تعجل في يومين فلا إثم عليه ومن تأخر فلا إثم عليه لمن اتقى واتقوا الله واعلموا أنكم إليه تحشرون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் வீடியோ போட்டு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பெரிய பெரிய கிருபையில் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோமா இன்ஷா அல்லாஹ். நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஒரு ஆயத்துக்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சட்ட நுணுக்கங்கள், அதை எப்படி அந்த வார்த்தையை உச்சரிக்கிறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் தஜ்வீத் முறைப்படி. சரிங்களாம்மா? நம்ம அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 42 சூரா பக்கரா 2வது ஜுஸு. அதை நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? இந்த ஆயத்து தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களாம்மா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம இந்த ஆயத்து தான் பார்க்க போகிறோம். சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கம்மா, வத் குருவாக. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வது குரு அவ்வாஹ், இந்த ருவாஹ் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ராவை கொண்டாந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கு இடையில பாருங்கள், இங்கே ஒரு வாவு இருக்குது, இங்கே ஒரு அலிஃப் இருக்குது, இங்கே ஒரு அலிஃப் இருக்குது, இங்கே ஒரு லாம் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 எழுத்துக்கள் இருக்காமா. இந்த 4 எழுத்துக்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, உச்சரிக்கக்கூடாது. என்ன காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் நான் அப்படி கேட்குறேன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன காரணத்தினால இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ், வெரி குட்மா, வெரி குட். அதாவது என்ன காரணம்னா, அவ்வாஹ் இந்த பார்த்தீங்களா, சத்து செய்யப்பட்ட எழுத்து இருக்காமா. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இந்த கேஃப்க்கு பேசி வச்சுருக்காங்க, இந்த ராக்கு பேசி வச்சுருக்காங்க, வாவுக்கு ஹரக்கத்து எதுவுமே இல்லை, அலிஃபுக்கும் இல்லை, இந்த அலிஃபுக்கும் இல்லை, இந்த லாமுக்கும் இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த 4 எழுத்துக்களுக்குமே எந்த ஹரக்கத்துமே இல்லை. அதுக்கு அடுத்ததாக உள்ள லாமுக்கு மேலே சத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ சத்து செய்யப்பட்ட எழுத்து இருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 4 எழுத்துக்களையும் உச்சரிக்காமல் எந்த எழுத்துக்கு ஹரக்கத்து கொடுத்துருக்காங்களோ அந்த எழுத்தை கொண்டு வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணி ஓதணும். அப்போது வ இல் கு ரு இல் ருல், ருல் ராவை கொண்டாந்து லாமில் ஜாயின் பண்ணுறோம். ரு இல் ருல்லாஹ அப்படின்னு நம்ம ஓதுறோம். அதே மாதிரி இங்கே இன்னொரு சட்டம் கூட வருது, அவ்வாஹ். அவ்வாஹ் தான் நம்ம அந்த வார்த்தை, அவ்வாஹ்ங்கிற வார்த்தை தெரியாமல் யாருமே நம்ம இருக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில். அப்போது இது அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தையா, அந்த அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்தில், அந்த முன்னாடி உள்ள எழுத்துங்கும் போது இந்த அலிஃப் இந்த வாவெல்லாம் ஜாயின் ஆகாது. அதுக்கு முன்னாடி இந்த எந்த எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கோ அந்த எழுத்தை பாருங்கள். அந்த எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து இருக்குங்கிறத பாருங்கள். ஜபரோ இல்லை பேஷோ, அதாவது ஃபத்தஹா இல்லை வம்மா. ரம்மான்னு சொல்லுவாங்களா, சிலர் அப்படி சொல்கிறாங்க. அப்போது பேஷோ ஜபரோ இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காற்று வச்சு நம்ம உச்சரிக்கணும். அப்போது ருவாஹ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ருவாஹ வ குருவாஹ அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதுங்களாம்மா? அடுத்ததான் ஃபீ. இங்கே நமக்கு சின்ன மத்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒரு 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். எப்படி? ஃபீ. நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம விரல்களால் எண்ணணும். பெரிய மத்து இருந்தால் 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். அதே சின்ன மத்து இருந்துச்சுனாக்கா 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை சொல்லும் போது, அந்த வார்த்தையை சொல்லும் போது ஃபீ அப்புறம் விரல் விடணும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், லாமுக்கு மேலே என்ன இருக்குது, பெரிய மது இருக்குது, அதுக்கு கீழே கராஜவர் இருக்குது. அப்போ இது நம்ம என்ன செய்யணும், 5லேருந்து 6 அலிஃப் நம்ம நீட்டலாம். அப்போ எப்படி சொல்லணும், ஊ, இது ஊ சொல்லிட்டோமா, ஊ, இங்கே லா அப்படி நீட்டணும். எப்படி? ஊ லா அப்படின்னும். ஊ லா ஈக்க அப்படி நம்ம வரும். இங்கே நம்ம என்ன செய்யணும், ஃபீ 3.
அலிஃபுக்கு. ஃபீ ஐயாமிம் மஅதூதாத். இங்கே நமக்கு தன்மீனுடைய குறியீடு இருக்காமா, தோஜேரு, தோஜபர், தோபேஷ். இந்த மூணையுமே என்ன சொல்லுவாங்க, தன்மீனுடைய குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக இங்கே மீம் வந்திருக்காமா, மீம் வந்தால் மீம் என்ன எழுத்து, இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. சரிங்களா? இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அதுதான் இதகாம் பில் குன்னா. குன்னானா மூக்கால மறைத்து ஓதுறது. சரிங்களா? ஃபீ ஐயாமிம் மஅதூதாத், ஐயாமிம் மஅதூதாத் அப்படி சொல்லணும். புரியுதுங்களாமா? அதே மாதிரி சது செய்யப்பட்ட மீமையும் சது செய்யப்பட்ட நூனையும் நம்ம ஒரு செகண்ட் அழுத்தி உச்சரிக்கணும். அப்போது ஐயாமிம் மஅதூதாத் அப்படி நம்ம ஓதணும். சரிங்களாம்மா? இப்போது இந்த இடத்துல இன்னும் ஒரு சட்டம் கூட வருது. நம்ம இங்கே என்ன படித்தோம், சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்தனா, அதே மாதிரி இங்கே சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ, எப்படி தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ இந்த 3 குறியீடுகள் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அதை என்ன செய்யணும், அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம உச்சரிக்கணும். அப்போது ஃபீ ஐயாமிம் மஅதூதாத் அப்படின்னு நம்ம பாடணும். ஓகேம்மா? போதும் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு அடுத்து உள்ள இது நான் நாளைக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இங்கே நிறைய சட்ட நுணுக்கங்கள் இருக்கிறனால நமக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்த லைன் சொல்லித்தரேன். வெயிட் பண்ணுங்கள் போயிடாதீங்க. ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், அதையும் கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பெரிய கிருபையில் நம்ம வந்து ஆன்லைனே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோமா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2024 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2025 ஃபுல்லாக எடுத்து இப்போ 2026 ஜூன் மாதம் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குமா. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது நோக்கமே நிறைய பேர் நம்மக்கிட்ட, நம்மளுடைய நண்பர்கள் ஆனால் நீங்கள் எல்லாருமே எங்கிட்ட வந்து சொன்னனால கமெண்ட்டில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஆன்லைன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்குமே அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். உங்களுக்கும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி குர்ஆன் ஓத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணால் ஃபோன் போகாதுமா அந்த நம்பருக்கு. ஏன்னா மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா 2 மாத கோர்ஸ் தான், 2 மாதம் தான். உங்களுக்கு அலிஃப் பா தாவே எனக்கு தெரியாதுமா, நான் வந்து சின்ன பிள்ளையில் படித்தது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, இல்லை நான் படிக்கவே இல்லை, நான் மதரசாக்கே போனது கிடையாது அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் முறைப்படி உங்களுக்கு அல்லாஹுடைய பெரிய கிருபையில் நல்லபடியாக உங்களுக்கு குர்ஆன் ஓத சொல்லி கொடுத்துருவேன். அது 2 மாதத்துல தான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? பெண்கள் எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்கள் வந்து 15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு நம்ம எடுக்கலாமா. இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நான் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த ஆயிடுச்சு சொல்லி தரேன். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நன்மையில் பங்கெடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நான் நாளைக்கு அடுத்த ஆயிடுச்சு சொல்லி தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.